ஓகே, ஸோ வெரி குட் மார்னிங். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் நம்ம பார்த்தது தான் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டாபிக் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் பீரியட் பிளாக் அண்ட் குரூப் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்கோடைய மெயின் கான்செப்ட், பீரியட் பிளாக் அண்ட் குரூப் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ எப்படி வந்துட்டு இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது, ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ கேஸ் 1ல நம்ம என்ன சொல்ல போறோம்னா, சப்போஸ் உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா, வென் அட்டாமிக் நம்பர் இஸ் கிவன், இசட்னா அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரியும். ஸோ அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டா இப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இதுல கேஸ் 1. சரிங்களா, இந்த கேஸ் 1 தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் கேஸ் 2ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு பிளாக் கேட்டாங்கன்னா எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்றேன். சரியா, ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது பீரியட் நம்பர் இருக்குல்ல, பீரியட் நம்பர். ஸோ பீரியட் நம்பர்னாக்க உங்களுக்கு தெரியும், that is n ன்னு சொல்லுவோம். period number of given atomic number, period number of given atomic number equal to n of next inert gas, n of next inert gas. ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் குரூப் நம்பர் இருக்கு இல்லையா. இப்ப நம்ம குரூப் நம்பருக்கு வந்துட்டு டு நாட் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகேங்களா, குரூப் நம்பருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நீங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் தனியா கொடுக்குறேன். ஓகேவா, நம்மளுக்கு நான் அதுக்கு தனியா எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதனால இதுக்கு நீங்க வந்துட்டு குரூப் நம்பருக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடாது. எப்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃப்ரம் அட்டாமிக் நம்பர் இசட் ஈக்குவல் டு 1ல இருந்து 12 வரைக்கும், 1ல இருந்து 12 வரைக்கும் அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, இப்ப இந்த பீரியட் நம்பர் இப்ப நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்ப அதுல விச் மீன்ஸ் இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் இசட் ஆஃப் கிவன் பிளஸ் 18 ஈக்குவல் டு மைனஸ் இசட் ஆஃப் நெக்ஸ்ட் இன்னர்ட் கேஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது ஒரு இதை நம்ம சொல்லியாச்சு. ஓகே, இப்போ இதுலயே இன்னொரு கான்செப்ட். ஸோ கீழே எழுதிக்கோங்க. இஃப் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ, நான் ப்ராப்ளம் வரும்போது புரியும். இஃப் வேல்யூ கம்ஸ் இன் நெகட்டிவ், then use 32 in formula. ஓகேவா, ஸோ இதுக்கானது வந்துட்டு பாத்தீங்கன்னா இசட் ஆஃப் கிவன் பிளஸ் 32. நிமிஷம். ம் 32 minus Z of next inert gas. ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலாவை இதை எழுதி வச்சு, நான் பிளாக்குக்கு தனியா நான் கொடுக்குறேன் ஃபார்முலா, பிளாக்குக்கு நான் தனியா கொடுத்துறேன். தேர்ட் ஒன், பிளாக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப்
ஆன் த பேசிஸ் ஆஃப் குரூப் நம்பர் தான். சரிங்களா? ஸோ குரூப் நம்பரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்க கம்ப்ளீட்டா பிளாக் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா, சப்போஸ் எனக்கு குரூப் இதை வந்துட்டு குரூப் நம்பர்னு வச்சுக்கோ, இந்த இடத்த வந்துட்டு பிளாக்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் எனக்கு குரூப் நம்பர் வந்துட்டு 1லேருந்து 2 வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எஸ் பிளாக். இதே 3லேருந்து 12 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி பிளாக். இதே 13லேருந்து 18 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது பி பிளாக். ஸோ இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எல்லா எஃப் பிளாக் எலமெண்ட்டும், ஓகேவா, எல்லா எஃப் பிளாக் எலமெண்ட்டும், ஆல் எஃப் பிளாக் எலமெண்ட் ஹாவ் தேர்ட் குரூப். எல்லா எஃப் பிளாக் எலமெண்ட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு தேர்ட் குரூப் தான். ஸோ இதை வந்துட்டு நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 4th பாயிண்ட், இஃப் 58 அட்டாமிக் நம்பர் 58 இருக்குல்ல, அது எனக்கு கொடுத்திருக்கிற கிவன் அட்டாமிக் நம்பரை விட கம்மியா இருந்து 71 அட்டாமிக் நம்பருக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, இதுதான் அந்த ரூல். ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்னவா இருக்கும்னாக்க லாந்தனைட்ஸா இருக்கும். அங்க n is equal to 6 இருக்கும், குரூப் நம்பர் 3 இருக்கும். ஸோ பிளாக் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க எஃப் பிளாக். புரியுதா? பிளாக் வந்துட்டு எஃப் பிளாக். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் இதுல 5th பாயிண்ட், இஃப் 90 is less than or given atomic number is less than or 103. அதாவது 103 கிட்ட உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்ன இருக்க போகுதுனாக்க ஆக்டினைட்ஸா இருக்க போகுது. 103 விட கம்மியா இருக்கணும், அதுவும் முக்கியம். n equal to 7, குரூப் நம்பர் 3, இதுவும் பிளாக் என்னன்னாக்க எஃப் பிளாக். லாஸ்ட் பாயிண்ட், சப்போஸ் எனக்கு 104 அதாவது கொடுத்துருக்கிற கிவன் அட்டாமிக் நம்பரை விட கம்மியா இருக்கு. ஓகேவா? 104க்கும் கம்மியா இருக்கு, 118க்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாக்க குரூப் நம்பர், ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட் இது, குரூப் நம்பர் ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா லாஸ்ட் 2 டிஜிட் ஆஃப் அட்டாமிக் நம்பர், லாஸ்ட் 2 டிஜிட் ஆஃப் அட்டாமிக் நம்பர், அங்க n is equal to 7. பிளாக் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், 104லேருந்து 112 இருக்கிறத நம்ம டி பிளாக்னு சொல்லுவோம் அட்டாமிக் நம்பர். 113லேருந்து 118 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை நம்ம பி பிளாக்னு சொல்லுவோம். இவ்வளவுதான். இதை நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். இப்ப நம்ம இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாமிக் நம்பரை கொடுத்துட்டாங்க. அட்டாமிக் நம்பர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 33 கொடுத்துருக்காங்களா? 33 கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்ப இதோட பீரியட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி பீரியட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தெரியும். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நெக்ஸ்ட், விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் இன்னர்ட் கேஸ் என்னங்கிறத பார்க்கணும். இப்போ இங்க 33 இருக்கு. ஸோ அடுத்த இன்னர்ட் கேஸ்னாக்க என்ன? 36. ஓகேவா? 36. அப்போ அந்த நெக்ஸ்ட் இன்னர்ட் கேஸ்ங்கிறது 36. அப்ப இதோட என் வேல்யூ என்னன்னா 4. அதுதான் இது. நம்ம முதலே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க முன்னாடி இருக்கக்கூடிய லெக்சரை பார்த்துட்டு வாங்க, எப்படி நம்ம இன்னர்ட் கேஸ் அந்த என் வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப அடுத்தது குரூப் நம்பர். குரூப் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம சொல்லியிருந்தோம்? விச் மீன்ஸ் அதாவது கிவன் அட்டாமிக் நம்பர் இல்லையா? ஸோ கிவன் அட்டாமிக் நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அந்த அந்த 18 அந்த 32 எப்ப இது பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மெயினா. சரியா? ஸோ கிவன் அட்டாமிக் நம்பர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 33 கொடுத்துருக்காங்களா? 33 பிளஸ் அதுக்கப்புறம் 18 ஃபார்முலாலே இருக்கும். கரெக்டா? ஸோ 18 வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஃபார்முலாலே இருக்கு, மைனஸ் இசட் ஆஃப் நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ எவ்வளவு வருது? 36 வருது. ஸோ ஆன்சர் எவ்வளவு வரும்னா 15 வரும். இப்ப இந்த 15 அப்படிங்கிறது என்ன பிளாக் உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு யூஸ்வலா நம்ம முதலே சொல்லிட்டோம்,
13ல இருந்து 18 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது என்ன குரூப்? பி பிளாக். ஸோ வரக்கூடியது வந்துட்டு பாத்தீங்கன்னா குரூப் நம்பர் 13ல இருந்து 18 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஸோ அதை நம்ம என்ன சொல்ல போறோம்? தட் இஸ் பி பிளாக். இது 15 வந்துட்டு பாத்தீங்கன்னா 13ல இருந்து 18 தான் இருக்கு. அப்ப இதை நம்ம பி பிளாக்னு சொல்றோம். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? மறந்துடக்கூடாது, கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்ப இதே மாதிரி இன்னொன்னு பார்க்கலாமா? சப்போஸ் எனக்கு Z ஈக்குவல் டு 57, அட்டாமிக் நம்பர் 57 கொடுக்குறாங்க. இதுல இதோடைய நெக்ஸ்ட் இன்னர்ட் கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 86 வரும். இப்ப இந்த 86 உடைய n வேல்யூ வந்துட்டு 6. அப்போ பீரியட் நம்பர் எனக்கு 6 வருது. அப்ப என்ன ஃபார்முலா? கொடுத்துருக்கிற அட்டாமிக் நம்பர் கிவன் அட்டாமிக் நம்பர் -18 சாரி பிளஸ் 18 -86 இந்த மாதிரி நம்ம போட்டு ஆன்சர் வந்துட்டு 75 - 86 ஈக்குவல் டு -11. ஆன்சர் எனக்கு எவ்வளவு எதுலப்பா வருது? மைனஸ்ல வருது. ஆன்சர் மைனஸ்ல வந்துச்சுனாக்க நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? See, if the values is negative, they use 32 in formula. பாருங்க, அப்ப நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். Z of given plus 32 minus Z of next inert gas. புரிஞ்சுதுங்களா? ஸோ வேல்யூ எனக்கு மைனஸ்ல வரதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த ஆல்ரெடி கொடுத்துருக்கிற கிவன் அட்டாமிக் நம்பர் பிளஸ் 18 மைனஸ் நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் நெக்ஸ்ட் இன்னர்ட் கேஸ் இதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்றோம்? அந்த ஃபார்முலா கிவன் அட்டாமிக் நம்பர் பிளஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு 32, 18க்கு பதிலாக 32 போடுறோம், மைனஸ் நெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை, அந்த பிளஸ்ஸை மட்டும் சேர்க்கிறீங்க, மைனஸுக்கு பதிலாக பிளஸ்ஸை போடுறீங்க, அவ்வளோதான். -86. அப்போ எவ்வளோ வரும்? 89 - 86 வருமா? 89 - 86 ஈக்குவல் டு 3. அப்போ 3ங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா டி பிளாக் எலிமெண்ட். கரெக்டா? 3ங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பாருங்க 3ல இருந்து 2 வரைக்கும் வந்துச்சுன்னா அது என்ன பிளாக்? டி பிளாக். புரியுதுங்களா? சோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பண்றது. இப்ப இது அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட நம்ம முதலே பீரியட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்ப நம்ம பிளாக் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அட்டாமிக் நம்பர் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட பிளாக் கேட்டாங்கன்னா இப்படி, ஓகே சார் எங்கள்கிட்ட அட்டாமிக் நம்பர் கேட்கல, ஆனா வந்துட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது? ஸோ கேஸ் 2 எழுதிக்கோங்க. when electronic configuration is given, electronic configuration is given, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு தெரியும், அந்த 1s2 2s2 அந்த மாதிரி, சரியா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட பிளாக் கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன பண்றதுன்னா சொல்றேன், எழுதிங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் நம்பர். இந்த பீரியட் நம்பர் வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல முதல்ல கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது மேக்சிமம் வேல்யூ ஆஃப் n. nங்கிறது உங்களுக்கு தெரியும், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். n இன் கிவன் கான்ஃபிகரேஷன். ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1s எக்ஸாம்பிள் 1s2 2s2 2p6 3s2 3p5. இப்ப இப்படி ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்ப இந்த கொஸ்டின்ல வந்துட்டு மேக்சிமம் n வேல்யூ எங்க இருக்கு? இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, பட் இங்க எனக்கு என்ன இருக்குன்னாக்க 3 இருக்கு. இதான் மேக்சிமம். அப்ப இதை ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப n வேல்யூ என்ன வருது? 3. அவ்வளவுதான். ஸோ பீரியட் நம்பர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுக்குறாங்கன்னு இந்த மாதிரி பீரியட் ரெண்டுமே 3 தான், 3 3 6ன்னு சொல்லிடக்கூடாது. 3ங்கிறத காமனா 3ங்கிறத நீங்க எடுத்துக்கணும், அவ்வளவுதான். சரியா? இப்ப சப்போஸ் இதுல உங்கள்கிட்ட பிளாக் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதுக்கு என்னன்னா டிசைடட் பை சப்ஷெல் in which last electron enters. ஓகேவா? அதாவது பிளாக் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா கடைசியா இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எதுல போய் ஃபில் ஆகுது, அதுதான். ஓகேவா? அதுதான் நம்ம சொல்லுவோம். அதை நான் உங்களுக்கு சொல்றேன், எப்படி அந்த ப்ராப்ளம் வரும்போது புரியும். இப்ப அடுத்தது குரூப் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சப்போஸ் எஸ் பிளாக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குரூப் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ns எலக்ட்ரான், இதுதான். பி பிளாக்கா இருந்துச்சு அப்படின்னா
குரூப் நம்பருக்கு வந்துட்டு 12 பிளஸ் என்பி எலக்ட்ரான். அதே எனக்கு டி பிளாக்கா இருந்துச்சுன்னா என்எஸ் பிளஸ் என் மைனஸ் ஒன் டி எலக்ட்ரான். நம்ம எஃப் பிளாக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம், அது ஆல்வேஸ் என்ன குரூப்பா தான் இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம், தட் இஸ் தேர்ட் குரூப். அவ்வளவுதான், சரியா? ஸோ ஐ வில் கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தட். ஓகேவா? நான் கொடுக்குறேன், அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு சில எக்ஸெப்ஷன் கேசஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இதாகாது, சரியா? ஓகே, இப்போ உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள், xenon 6s2 இப்ப எப்படி கொடுக்குறாங்க. இப்ப இதோட பீரியட் நம்பர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதுல இருக்கிறதே இது மட்டும்தான், கரெக்டா? என் வேல்யூ எங்க மேக்சிமமா இருக்கோ அதான் பீரியட் நம்பர். அப்ப என் வேல்யூ வந்துட்டு என்னன்னா 6ன்னு கொடுத்துருவீங்க, பீரியட் நம்பர் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு பிளாக்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிளாக் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், which means decided by subshell in which last electron enter. அதாவது சப்ஷெல்னா எஸ்பிடிஎஃப் இது எல்லாமே லாஸ்ட் எலக்ட்ரான் வந்துட்டு உங்களுக்கு இது எங்க இருக்கு, எஸ்ல தான் இருக்கு. அப்ப இது எஸ் பிளாக். குரூப் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க குரூப் என்னது, இது வந்துட்டு என்ன டைப்பு, என்எஸ் எலக்ட்ரான் டைப், கரெக்டா? என்எஸ் எலக்ட்ரான் டைப். அப்போ இந்த என்எஸ் எலக்ட்ரான் டைப்ல நம்ம இதை பாக்குறோம், அதாவது ஏன்னா இது எஸ் பிளாக்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப எஸ் பிளாக்னாக்க என்எஸ் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கோ அதை தான் நம்ம வந்துட்டு மேக்சிமம் கன்சிடர் பண்ணி பேசுவோம், கரெக்டா? ஏன்னா இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்துட்டு எஸ் பிளாக்கை பத்தி மட்டுமே பேசுறதுனால நம்ம இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதுதான், சரியா? ஓகே, ஸோ இப்போ இதுல உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு பாருங்க. என்எஸ் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு, 2 தான் இருக்கு. அப்ப குரூப் நம்பர் என்னன்னா 2. ஓகே, சப்போஸ் இப்ப அடுத்தது பாருங்க, 6s2 4f7 5d1 இப்ப இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுல வந்துட்டு பீரியட் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, பீரியட் நம்பர் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இருக்கிறதுலே என் வேல்யூ எங்க அதிகமா இருக்கோ அதுதான். இங்க தானே இப்ப என் வேல்யூ அதிகமா இருக்கு, அப்ப n is equal to 6, பீரியட் நம்பர் 6 கிடைச்சிருச்சு. இப்ப பிளாக் பார்க்கும், பிளாக்னா லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர் டு விச் சப்ஷெல் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்ப உங்களுக்கு கொஸ்டின்ல வந்துட்டு 6s2 4f7 5d1 இப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப லாஸ்ட் எலக்ட்ரான் நம்ம இதுதான் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்போ டியும் எஃப்பும் வந்துச்சுன்னா யாருக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எஃப்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ். லாஸ்ட் எலக்ட்ரான் எஃப்ல இருக்கிற மாதிரி தான் அர்த்தம், சரிங்களா? ஸோ அப்ப இது வந்துட்டு என்ன பிளாக்னா எஃப் பிளாக்கு. அப்ப எஃப் பிளாக்னு சொல்லும் போது என்ன நமக்கு ஃபார்முலா, ஆல்வேஸ் குரூப் வந்துட்டு எனக்கு என்னவா தான் இருக்கும், தேர்ட் குரூப்பா தான் இருக்கும், புரியுதுங்களா? இப்ப அது நெக்ஸ்ட் 4s2 3d10 அப்படின்னு இருக்கு. இப்ப இதோட என் வேல்யூ என்ன, 4. பிளாக் என்ன, கடைசி வந்துட்டு டில முடியுது, அப்ப இது வந்துட்டு டி பிளாக். அப்ப டி பிளாக்கா இருந்துச்சுன்னா என்னப்பா ஃபார்முலா கொடுத்துருக்கோம், டி பிளாக்கா இருந்துச்சுனாக்க என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம், என்எஸ் எலக்ட்ரான் பிளஸ் என் மைனஸ் ஒன் டி எலக்ட்ரான், கரெக்டா? என்எஸ் எலக்ட்ரான் பிளஸ் என் மைனஸ் ஒன் டி எலக்ட்ரான். அப்ப இப்ப இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. அப்போ இதுல வந்துட்டு என்எஸ் எலக்ட்ரான் என் மைனஸ் ஒன் டி எலக்ட்ரான்ஸ் அப்படின்னாக்க என்ன மீனிங், விச் மீன்ஸ் என்எஸ் எலக்ட்ரான் எனக்கு எவ்வளவு இருக்கு, 2 இருக்கு. அதுக்கப்புறம் என் மைனஸ் ஒன் டி எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா இதுதான் டி எலக்ட்ரான்ஸ் சொல்லும் போது அது என் மைனஸ் ஒன் டி எலக்ட்ரான்ஸ்னா இதுதான். ஜென்ரலா அது டி எலக்ட்ரான்ஸ்னு வச்சுக்கோங்க, 10 இருக்கு.
அப்ப ஓவரால் உங்களுக்கு எவ்வளவு வரும் 12. அப்ப இது 12th குரூப் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 12th குரூப் புரியுதா? இப்ப அதே உங்கள்கிட்ட இப்படி கேக்குறாங்க 3s2 3p3ன்னு. அப்ப இதோட n வேல்யூ என்ன? மொத்தமாவே 3 தான், கடைசி வந்துட்டு p-ல முடியுது. அப்ப இது p பிளாக். அப்ப p பிளாக்னாக்க என்ன ஃபார்முலா? 12 பிளஸ் np எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்ப 12 பிளஸ் np எலக்ட்ரான் 12 பிளஸ் np எலக்ட்ரான்ஸ். npனா இதுதான், இங்க எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. அப்ப எவ்வளவு வரும்? 15th குரூப். 15th குரூப். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் அடுத்தது 4s2 3d10 4p2. n வேல்யூ வந்துட்டு இங்கதான் அதிகமா இருக்கு. அப்ப n is equal to 4. பீரியட் நம்பர் வந்துட்டு 4. நெக்ஸ்ட் பிளாக் வந்துட்டு பாத்தீங்கன்னா கடைசி வந்துட்டு p-ல முடியுது. ஸோ p பிளாக். அப்ப என்ன ஃபார்முலா? np 12 பிளஸ் np எலக்ட்ரான்ஸ். அப்ப 12 பிளஸ் இங்க 2 இருக்கு. ஸோ 4. ஸோ 14 எலக்ட்ரான். தட்ஸ் இட். பட் இதுல ஒரே ஒரு கான்செப்ட், கீழே நோட் அப்படின்னு போட்டுக்கோங்க. சப்போஸ் நோட், if np electrons are present, then p block is confirmed. கரெக்டா? np எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அது p பிளாக்ல இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க p பிளாக்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் அடுத்தது, அடுத்த பாயிண்ட், for s block, for s block element, for s block element electron must not be present, must not be present into n-2 f and n-1 d subshell அப்படிங்கிறாங்க. which means இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபார் எஸ் பிளாக் எலமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு n-2 f அண்ட் n-1 d சப்ஷெல்ல பிரசன்ட் ஆயிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் பண்றோம். ஸோ எப்படி இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்கான் 3d5 4s1 இப்ப இந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம என்ன நினைப்போம்? இது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க லாஸ்டா வந்துட்டு எஸ்ல முடியுது, அப்ப இதை வந்து நான் எஸ் பிளாக்னு சொல்றேன். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஓகேவா? இது வந்துட்டு எஸ் பிளாக்ங்கிறது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இப்ப இதுல வந்துட்டு இப்ப இந்த எஸ் பிளாக்னு சொல்லும் போது உங்களுக்கு இதுல வந்துட்டு என்ன வந்துருதுனாக்க டி வந்துட்டு வந்துருது. இதுல என்ன வந்துருது? டிங்கிறது உங்களுக்கு இதுல வந்துருது மெயினா. ஓகேவா? சோ அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு டி வரும்போது which means ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த எஸ்ஸும் டியும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல வரும்போது நம்ம வந்துட்டு இது ஒரு ஷார்ட் கட். ஓகேவா? சோ எஸ் பிளாக்னு இதை சொல்லாம இது என்ன பிளாக்னு நீங்க சொல்லிடுறீங்க, திஸ் இஸ் டி பிளாக். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அந்த ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு எதுல போய் உட்காரும்னா டில. ஏன்னா டில வந்துட்டு உங்களுக்கு 10 வரைக்கும் ஃபில் பண்ணலாம்ல. அப்ப அந்த ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு தேவையில்லாம 4s-க்கு போகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்னா டில 10 வரைக்கும் ஃபில் பண்ணலாம், அந்த ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு டிக்கு போகிறதுக்கு தான் நினைக்கும். அப்ப இது டி எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? எலக்ட்ரான்ஸ் ஆர் பிரசன்ட் இன் n-1 d. ஓகேவா? n-1 d-ல கண்டிப்பா பிரசன்ட் ஆயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு 4f4 5d0 6s2ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதையும் நீங்க இது வந்துட்டு எஸ்ல முடியுது, அப்ப நான் இதை எஸ் பிளாக்னு சொல்றேன் சொல்லக்கூடாது. ஓகேவா? இதையும் நம்ம எஸ் பிளாக்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ கண்டிப்பா டில 0 இருக்கு. ஓகே, பட் இங்க வந்துட்டு எஃப்ல 4 இருக்கு இல்லையா? அப்ப இந்த 2 எலக்ட்ரானை நீங்க இங்க போட்டீங்க அப்படின்னா இட் வில் பிகம் ஹாஃப் ஃபில்டு. கரெக்டா? ஏன்னா எஃப்ல 14 வரைக்கும் ஃபில் பண்ணலாம், பட் எஃப்ல இங்க 4 இருக்கு, இன்னொரு 2 சேர்த்தீங்கன்னாக்க இது ஒரு ஹாஃப் ஃபில்டு மாதிரி மாறி ரீசன் தான் சொல்றேன். சரிங்களா? அப்போ ஒரு ஹாஃப் ஃபீல்டா மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அதனால இதை நம்ம என்ன சொல்லக்கூடாது, எஸ் பிளாக்னு சொல்லாம இதை நம்ம எஃப் பிளாக்னு சொல்லணும். திஸ் இஸ் எஃப் பிளாக். புரியுதா?
இது மட்டும் எக்ஸப்ஷனு, இது தெளிவா மட்டும் தெரிஞ்சுக்கோ. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் தரேன். 4D10 5S0 இப்படி கொடுக்குறாங்க. இப்போ இதோட பீரியட் நம்பர் வந்து நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னாக்க தட் இஸ் ஆக்சுவலி இப்போ இங்க நிறைய பேர் கன்ஃபியூஷன் வந்துடும். ஓகே சார், பீரியட் நம்பரையும் நம்ம மாற்றக்கூடாது. பீரியட் நம்பர் எப்பயும் போலதான். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இங்கதான் n வேல்யூ அதிகமா இருக்கு. பீரியட் நம்பர் வந்துட்டு என்னன்னாக்கா 5 தான், அது பிரச்சனை இல்லை. ஆனா பிளாக் மட்டும் என்ன வராதுன்னா, ஏன்னா இங்க உங்களுக்கு S இருக்கு, D இருக்கு. அப்ப S சொல்லாம D மட்டும் சொல்லணும். ஸோ திஸ் இஸ் D பிளாக். அப்ப D பிளாக்னு என்ன சொல்லுவீங்க? NS எலக்ட்ரான் பிளஸ் n-1 D எலக்ட்ரான். அப்ப NS எலக்ட்ரான் வந்துட்டு எனக்கு 0 இருக்கு, D எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு 10 இருக்கு. அப்ப மொத்தமா எனக்கு குரூப் நம்பர் 10. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தெளிவா இதுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் கேசஸ் இதை கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, சரிப்பா. நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட் மூவ் பண்ண போறோம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் ஸ்கிரீனிங், இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்னா ஷீல்டிங். சரியா? ஸ்கிரீனிங் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட் அண்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்ன, ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னா என்ன, ஸோ இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன், எப்படி எப்படி பண்ணணும்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? இப்ப சப்போஸ் இப்ப நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம். இப்ப எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. இப்ப நியூக்ளியஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அதுல உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் இருக்கும், புரோட்டான் இருக்கும். யூஸ்வலா அட்டாமிக் நம்பர் விச் மீன்ஸ் புரோட்டான்ஸ் இருக்கு, அது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்க போகுது. இப்ப இந்த நியூக்ளியஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இங்க ஒரு ஷெல் இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் இங்க ஒரு ஷெல் இருக்கு. இப்ப இந்த மாதிரி இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்துட்டு இங்க ஒரு எலக்ட்ரானு, அதுக்கப்புறம் இங்க ஒரு எலக்ட்ரானு, இங்க ஒரு எலக்ட்ரான், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இங்க ஒரு எலக்ட்ரான், சும்மா இங்க ஒரு எலக்ட்ரான். இப்ப எப்படி இருக்கு? இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த எலக்ட்ரான்ஸுக்கும் இந்த எலக்ட்ரான்ஸுக்கும் இன்பிட்வீன்ல உங்களுக்கு என்ன நடக்கும்னாக்க ரிப்பல்ஷன் நடக்கும். கரெக்டா? அது மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸுக்கும் இந்த எலக்ட்ரான்ஸுக்கும் இன்பிட்வீன்ல ஒரு ரிப்பல்ஷன் நடக்கும், ஏன்னா சேம் சார்ஜஸ்ல. அது மாதிரி இதுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பல்ஷன் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி தான் இல்லையா? நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட் 3 எலக்ட்ரான். இப்போ இதுதான் இந்த ரிப்பல்ஷன்ஸ் சொல்லும் போது இதுதான். இப்போ இந்த லாஸ்டா போட்டிருக்கிற இந்த ஷெல் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்ப ரிப்பல்ஷன்ஸ்ங்கிறது உங்களுக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப அட்ராக்ஷனுங்கிறது எப்ப சார் நடக்கும், எந்த இடத்துக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலக்ட்ரான்ஸுக்கும் இந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸுக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும்னாக்க அட்ராக்ஷன். அது மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸுக்கும் இந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கும் உங்களுக்கு என்ன அட்ராக்ஷன். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, ஷெல்லுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு உங்களுக்கு ரிப்பல்ஷன் நடக்குது. பட் நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய ஏன்னா நியூக்ளியஸ்ல உங்களுக்கு மெயினா புரோட்டான் தான் இருக்கும் இல்லையா? நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டான்ஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கும் இடையில உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ரிப்பல்ஷன் நடக்குது. இது வந்துட்டு ஒரு கான்செப்ட். சரியா? இதை வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம கான்செப்டுக்கு வருவோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இல்லைன்னா ஷீல்டிங் எஃபெக்ட், அதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட். ஸோ இதுக்கான சிம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இது சிக்மான்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான சிம்பிள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க சிக்மா.
இதுல என்ன மீன் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா, இப்ப ஜென்ரலா வந்துட்டு இந்த ஸ்கிரீனிங் இது எல்லாமே ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஓகேவா? இப்போ நம்மளுடைய இன்னர் செல் இருக்கு பாத்தீங்களா? இப்போ யூஸ்வலா ஒவ்வொரு இன்னர் ஷெல்ஸ் இருக்கும். அந்த இன்னர் ஷெல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது நியூக்ளியர் சார்ஜ்ல இருந்து, அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஸோ இதை வந்துட்டு இதை எழுதிக்கோங்க. tendency of inner shells electron protect outer test electrons from nuclear charge. இப்ப இது ஒரு டெஃபினிஷன். ஓகேவா? இதுல என்ன சொல்றாங்க? tendency of inertial electrons to protect our outer test electrons. அவுட்டர் டெஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னாக்க அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் தான் சொல்றாங்க. அதுல இருந்து இல்ல எனக்கு இந்த டெஃபினிஷன் புரியல அப்படின்னா எப்படி கூட தெரிஞ்சுக்கோங்க. repulsive force exerted by inner electrons towards outermost test electrons வச்சுக்கோ. ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ என்ன சொன்னோம்? முதல்ல ஒரு விஷயம் சொன்னோம். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா யூஸ்வலா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஷெல்லுக்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உங்களுக்கு இன்னும் அதிகமாகிறதுனா என்ன மீனிங்னா, விச் மீன்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு இப்ப அது ஏன் ரிப்பல்ஷன் நடக்குது? இப்போ உங்களுக்கு இது ஒரு ஷெல்லு, இது ஒரு ஷெல்லு, இது ஒரு ஷெல்லு. இப்ப கண்டிப்பா கடைசியா இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவீங்க? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுன்னு சொல்லுவீங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கிறது, அது மாதிரி இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது. அப்ப இதுக்கும் இன்பிட்வீன்ல உங்களுக்கு என்ன நடக்குது? கண்டிப்பா விச் மீன்ஸ் அவுட்டர் ரெண்டுத்துக்கும் இடையில உங்களுக்கு ரிப்பல்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ அந்த ரிப்பல்ஷன் நடக்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே சேம் சார்ஜ், அது ரெண்டத்தையும் அட்ராக்ட் ஆக முடியாம ஒரு சின்னதா ஒரு ஸ்கிரீன், ஒரு ஷீல்டு மாதிரி அதுக்கு இடையில உங்களுக்கு ஒண்ணு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதனாலதான் உங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ரிப்பல்ஷன் அப்படின்னே ஒண்ணு நடக்குது. புரியுதுங்களா? சோ இதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ இதை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இசட்இஎஃப்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இசட் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ரெண்டத்துல எதை வேணுமோ சொல்லலாம். இப்ப இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்துட்டு அப்படின்னா என்ன சார்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்னன்னா, விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸுக்கும் நம்மளுடைய நியூக்ளியஸுக்கும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்லுவோம். நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டான்ஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, அட்டாமிக் நம்பர் மைனஸ் சிக்மா. அட்டாமிக் நம்பர்னா என்ன சொல்லுவோம்? யூஸ்வலா உங்களுக்கு தெரியும், இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் சொல்லுவோம். சிக்மாங்கிறது உங்களுக்கு தெரியும், இப்பதான் நம்ம பார்த்தோம் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஸோ ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னாலே நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, சின்ன பாயிண்ட் தான் ரிப்பல்ஷன், அவ்வளவுதான். எதுக்கும் சார் இருக்கக்கூடிய ரிப்பல்ஷன்? ஒரு ஷெல்லுக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கும் இருக்கக்கூடிய ரிப்பல்ஷன், தட்ஸ் இட். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகே சார், இப்ப இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் சொன்னீங்க. அப்ப அந்த ஷீல்டிங் எஃபெக்ட் வந்துட்டு எந்தெந்த ஆர்பிட்டால்ஸுக்கு வந்துட்டு அதிகமா இருக்கும்? ஷீல்டிங் எஃபெக்ட் வந்துட்டு எந்த ஆர்பிட்டால்ஸுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கீழே போட்டுக்கோ, ஆர்டர் ஆஃப் ஷீல்டிங்
எஸ்க்கு அதிகமா இருக்கும், பிக்கு அதிகமா இருக்கும், டிக்கு அதிகமா இருக்கும், எஃப்க்கு அதிகமா இருக்கும். அப்ப இருக்கிறதுலயே புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் விச் மீன்ஸ் எங்க வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விச் மீன்ஸ் எஃப்க்கு வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்க போகுது. ஓகேவா? பட் டி அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்க கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், ஆக்சுவலா இருக்கிறதுலே சிக்மா வந்துட்டு இங்கேயும் தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்க ரொம்ப வந்துட்டு புவரா இருக்கு. இது எதனால சார்? ஏன் டி ஆர்பிட்டாலுக்கும் எஃப் ஆர்பிட்டாலுக்கும் மட்டும் ரொம்ப புவரா இருக்கு? ரீசன் என்ன அப்படின்னா டியூ டு தேர் டிஃப்யூஸ்டு ஷேப் அப்படின்னு போட்டுக்கோங்க. டியூ டு தேர் டிஃப்யூஸ்டு ஷேப். டிஃப்யூஸ்டு ஷேப் அப்படின்னா டிஃப்யூஷன்னா உங்களுக்கு தெரியும். டிஃப்யூஷன் அப்படின்னா அதாவது இப்போ டிஃப்யூஷன் அப்படின்னாக்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜென்ரலா வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிறிஸ்டலை தூக்கி வாட்டர்ல போட்டீங்க அப்படின்னா அந்த கிறிஸ்டல்ல இருக்கக்கூடிய கலர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அந்த வாட்டர் ஃபுல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி அந்த டிஃப்யூஸ்டு ஷேப் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இதுல வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்டா இந்த இடத்துலதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? சோ அதனால இங்க எலக்ட்ரான் டென்சிட்டியும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க லோவா தான் இருக்கும். எலக்ட்ரான் டென்சிட்டி எனக்கு எப்படி இருக்குன்னா லோவா இருக்கு. இதான் ரீசன். கேட்பாங்க, ஏன் வந்துட்டு ஷீல்டிங் எஃபெக்ட் டிக்கும் எஃப்க்கும் இருக்கிறது, எஃப்க்கு ஏன் இன்னும் அதிகம்? ஏன்னா எஃப்க்குலாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, எஃப்ஓடைய ஷேப்பை நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சாம்பிராணி புகை வந்துட்டு போட்டோம்னா அந்த புகையோடைய ஷேப்பை நம்ம எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எஃப்ஓடைய ஷேப்பு இருக்க போகுது. கரெக்டா? அப்ப அதோட டிஃப்யூஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அதிகம். அந்த ஸ்ப்ரெட்டிங்னஸ் வந்துட்டு அதிகம். அப்ப நம்ம எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த இடத்துல தான் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? சோ அததான் வந்துட்டு இந்த இடத்துல மீன் பண்றாங்க. சரியா? ஓகே. இப்போ இதுல நமக்கு இந்த ஃபார்முலா கொடுத்தோம் இல்லையா, அதாவது நம்ம என்ன ஃபார்முலா கொடுத்தோம்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர் மைனஸ் சிக்மா, அதாவது ஷீல்டிங் எஃபெக்ட். இதுல இருந்து என்ன தெரியுது? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமானுச்சுன்னா சிக்மா வந்துட்டு கம்மி ஆகுது. ஓகேவா? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமானுச்சுன்னா சிக்மா வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது? அதிக கம்மி ஆகுது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ரெண்டுமே வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாதிரி. சரிங்களா? அப்போ இதை நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணி போடலாம்? ஸோ இசட் ஆஃப் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/σன்னு போடலாமா? ஏன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமானுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீல்டிங் எஃபெக்ட் எனக்கு எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஏன்னா அதுதான் அந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஒரு இடத்துல அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன மீனிங்? அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் அதிகமா இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், இது செகண்ட் பாயிண்ட். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருந்துச்சுன்னா நெட் அட்ராக்ஷன் ஆன் அவுட்டர் எலக்ட்ரான்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ்னாலே நான் என்ன மீன் பண்ணியிருக்கேன்? அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸுக்கும் நியூக்ளியஸுக்கும் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன். ஸோ அந்த அட்ராக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு என்னவாகுது? உங்களுக்கு அதிகமாகுது. இப்படி அதிகமானுச்சுன்னா அங்க கான்ட்ராக்ஷன் ஒரு விஷயம் அந்த இடத்துல அதிகமாகும். அது என்ன சார்? கான்ட்ராக்ஷன்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். அவ்வளவுதான். கான்ட்ராக்ஷன்னாலே புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்ப அந்த இடத்துல ஷீல்டிங் எஃபெக்ட் கம்மி ஆகுது அப்படின்னா சைஸ் உங்களுக்கு என்னவாகும்? அதுவும் கம்மியாகும். கான்ட்ராக்ஷன் அதிகமானுச்சுன்னா, ஏன்னா புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? டியூ டு ரொம்ப புவர் ஷீல்டிங் எஃபெக்டா இருக்கு. இப்போ புவர் ஷீல்டிங் எஃபெக்டா இருந்துச்சுனாக்க சைஸ் ஆல்சோ இட் வில் பி வெரி லெஸ். ஓகேவா? சைஸ் ஆல்சோ இட் வில் பி கோயிங் டு வெரி லெஸ். இதுதான் அந்த கான்ட்ராக்ஷன் அப்படிம்பாங்க. பட் நீங்க இன்னும் கிளியரா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், ஆக்டினைட் கான்ட்ராக்ஷன் படிப்பீங்க எங்க 12th. பட் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன்னா இந்த சாப்டர் வந்துட்டு ஒரு சின்ன ஃபவுண்டேஷன் மாதிரி தான். ஓகேவா? மெயினா என்னென்ன பாயிண்ட், பேசிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ஷன்லயே 3 கான்ட்ராக்ஷன் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டி பிளாக்ல ஏற்படக்கூடிய கான்ட்ராக்ஷன். டி பிளாக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? டிரான்சிஷன் மெட்டல்ஸ். அப்ப இதை நம்ம டிரான்சிஷன் கான்ட்ராக்ஷன் சொல்லலாமா? டிரான்சிஷன். அப்ப யூஸ்வலா கான்ட்ராக்ஷன்னாலே நான் என்ன சொல்லியிருந்தேன்?
புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். அப்ப இந்த இடத்துல டிரான்சிஷன் மெட்டல்ல ஏன் கான்ட்ராக்ஷன் நடக்குதுன்னா டியூ டு புவர் சிக்மா, அதாவது ஷீல்டிங் எஃபெக்ட் தான் சொல்றாங்க. புவர் சிக்மா எதுல? 3D எலக்ட்ரான்ஸ்ல. 3D எலக்ட்ரான்ஸ்ல உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ஷன்ஸ்ங்கிறது நிறைய நடக்கும். புரியுதுங்களா? 3D எலக்ட்ரான்ஸ்ல கான்ட்ராக்ஷன்ஸ் நிறைய நடக்கும். இப்ப அதே வந்துட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட். அடுத்தது எங்க? லாந்தனைடு கான்ட்ராக்ஷனுக்கு போவோம். லாந்தனைடுனாக்க எஃப் பிளாக். அப்ப இந்த லாந்தனைடு கான்ட்ராக்ஷனுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு புவர் சிக்மா தான், டியூ டு புவர் சிக்மா. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா 4f எலக்ட்ரான்னால. மூணாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா எஃப் பிளாக்ல இருக்கிற ரெண்டாவது சீரீஸ் ஆக்டினாய்டு கான்ட்ராக்ஷன். அப்ப இது எதனால நடக்குது? டியூ டு புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 5f எலக்ட்ரான். 5f எலக்ட்ரான்ல இருக்கக்கூடிய புவர் ஷீல்டிங் எஃபெக்ட்னால. அப்ப ஓகே சார், அப்ப ஆர்டர் ஆஃப் ஷீல்டிங் வந்துட்டு எங்க தான் வந்துட்டு அதிகமா இருக்கும்? இருக்கிறதுலேயே மோஸ்ட் ஹை ஆர்டர் ஆஃப் த ஷீல்டிங் எங்க அதிகமா இருக்கும் சிக்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா 3D தான். அதுக்கப்புறம் 4f, அதுக்கப்புறம் 5f. அப்ப இருக்கிறதுலயே அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்ட்ராக்ஷன் எங்க அதிகமா இருக்கும்? இப்ப சிக்மா சொல்லிட்டேன். சிக்மா வந்துட்டு அதிகமா இருக்கிறது இங்க. சிக்மா அதிகமா இருக்கு. பட் ஏன்னா இங்க புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் தானே சொல்லியிருக்காங்க, புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் தானே. அப்ப இருக்கிறதுலே ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்ட்ராக்ஷன் எங்க அதிகமா இருக்கு? ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்ட்ராக்ஷன் எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆக்டினைடு கான்ட்ராக்ஷன். அப்படியே மாத்தி சொல்லணும், லாந்தனைடு கான்ட்ராக்ஷன், நெக்ஸ்ட் டிரான்சிஷன் கான்ட்ராக்ஷன். புரியுதா? சோ இதுதான் வந்துட்டு நமக்கு அந்த இடத்துல, ஏன்னா அந்த இடத்துல அட்ராக்ஷன்ங்கிறது உங்களுக்கு முக்கியம். அட்ராக்ஷன்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கணும். அது இங்க வந்துட்டு கிடையாது. அதான் மீனிங். ஓகே, இப்ப இன்னொரு ஒரு பாயிண்ட் இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஸோ அதையுமே நான் கொடுத்துடுறேன். இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இப்போ நம்ம ஒரு சில வேல்யூஸை வச்சு கன்சிடர் பண்றாங்க. ஒரு சில வேல்யூ வச்சு கன்சிடர் பண்றாங்க. நான் வந்துட்டு ஒரு எஸ் பிளாக்கு நான் சொல்றேன். எஸ் அண்ட் பி பிளாக் இருக்கு இல்லையா, நான் அதுக்கு நான் சொல்றேன். அதாவது ஆன் மூவிங் லெஃப்ட் டு ரைட் பீரியாடிக் டேபிள்ல ஆன் மூவிங் லெஃப்ட் டு ரைட் in a period. என்ன பீரியட்னாக்க லெஃப்ட் டு ரைட் தானே, டாப் டு பாட்டம் தான் குரூப். இது வந்து ஜென்ரலா ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு யூஸ் ஆகும். இன் ஏ பீரியட் ஜென்ரலி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் உங்களுக்கு என்ன ஆகும்னா அதிகமாகும். ஓகேவா? அதே நீங்க டாப் டு பாட்டம் மூவ் பண்ணீங்க, இதெல்லாம் ஜென்ரலா நம்ம சொல்றது. டாப் டு பாட்டம் மூவ் பண்ணீங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எனக்கு எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எனக்கு எப்படி இருக்கும்? லெஃப்ட் டு ரைட் உங்களுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கு. அதே டாப் டு பாட்டம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ லெஃப்ட் டு ரைட்னாக்க இப்ப நம்ம என்னெல்லாம் சொல்லலாம்? இப்போ வந்துட்டு உங்களுக்கு லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இப்படி போகும். இப்ப லித்தியத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 1.30. அதே பெர்லியத்துக்கு பாத்தீங்கன்னாக்க 1.95. போரானுக்கு வந்துட்டு 2.60. கார்பனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 3.25. நைட்ரஜனுக்கு 3.90. ஸோ பாத்தீங்களா? இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 1 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அதுவும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 0.65 டிஃபரன்ஸ் தான். கரெக்டா? 1.30 இருந்து 1.95, அது மாதிரி 1.95 இருந்து 2.60 பாத்தீங்கன்னா ஒரு 0.65 டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் ஆனால் இன்க்ரீசிங் லெவல் தான். ஸோ லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் தான். ஓகேவா?
அப்ப எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இந்த இடத்துல அதிகமாகுது. ஸோ அப்போ இது இப்ப இந்த இடத்துல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் இதுதான். இப்ப அதே வந்துட்டு நான் வந்துட்டு டாப் டு பாட்டம் மூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டாப் டு பாட்டம்னா லித்தியம், sodium, potassium, rubidium, cesium, francium. So remember one thing, this concept only applicable for S and P block. No need to apply for D and F block. சரியா? That is another concept. இப்போ இந்த லித்தியத்துக்கு வந்து 1.30, இதுக்கு 2.20, இதுக்கும் 2.20, 2.20, 2.20, 2.20. இப்போ ஃபர்ஸ்ட் 1.30ல இருந்து 2.20. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா, ஆன் மூவிங் டாப் டு பாட்டம் ஜெனரலி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா. இப்போ இதுக்கும் கொஞ்சம் இன்க்ரீசிங் லெவல் தான், ஒரு 0.90 டிஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். பட் மற்றதெல்லாம் பார்த்தீங்களா கான்ஸ்டன்டா இருக்கா? அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கா? எஸ். பட் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உங்களுக்கு இசட் எஃபெக்ட் கான்ஸ்டன்டா இருக்கும், சிக்மா வேல்யூ அதிகமா இருக்கும், என் வேல்யூ அதிகமாகிறதுனால. ஓகேவா? என் வேல்யூ அதிகமாகிறதுனால. தட் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. ஓகேப்பா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அடுத்த டாபிக் சைஸ் வச்சு ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம்னாக்க நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல ஃபுல்லா பார்த்துடலாம். சரியா?